எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு ஐ ஹோப். வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. எல்லோரும் கார்த்திகை தீபத்தை சேஃபாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இந்த கார்த்திகை தீபம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ரித்விகோட செலிப்ரேட் பண்ணுறதுல பாப்பாவுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபம். எனக்குமே எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு, பாப்பாவை வச்சுட்டு எப்படி தீபமெல்லாம் ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாப்பா அமைதியாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்துட்டு அவங்களும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த விளாக் வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்த விளாக் தான். தீபாவளி அன்னைக்கு ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும்தான், குலோப் ஜாமுன் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக எது பண்ணுறோமோ இல்லையோ வருஷம் தீபாவளி அன்னைக்கு குலோப் ஜாமுன் செஞ்சுருவோம். அந்த ரெசிபி மட்டும் பண்ணனால சரி கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லி ஒரு கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அப்பம் மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன். மதியத்துக்கு மேலே தான் அதுவுமே ரெடி பண்ணேன். விளக்கெல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் ஈவினிங் போய் தான் வாங்கிட்டு வந்தோடனே அப்போவே கழுவி வச்சுருந்தா நல்லா காஞ்சிருக்கும். ஆனால் நான் வந்து சரி மார்னிங்கே கழுவி வச்சுக்கலான்னு சொல்லி விட்டது. நைட்டு பார்த்திங்கன்னா நல்ல மழை வருமானு தெரியல, அவ்வளோ மழை பெஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு கழுவி வீட்டுக்குள்ளே கிச்சன்லேயே கவுண்டர் டாப் மேலே காய வச்சுட்டேன். நல்லா தான் காஞ்சிருந்துச்சு ஈவினிங்குள்ளே. இந்த அப்பத்துக்கு வந்து நான் 1/4 கிலோ வெல்லம் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் நேரம் ஆறட்டுன்னு சொல்லிட்டு. அப்பத்துலேயே வந்து டேஸ்ட்டை என்கேஸ் பண்ணி கொடுக்குறேன்னா இந்த தேங்காய் மட்டும்தான். தேங்காயை வந்து சின்னதாக கட் பண்ணி அரிசி கூட சேர்ந்து அரைக்காமல் அப்படியே போட்டு சுட்டு எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்னதாக நம்ம கடித்து சாப்பிடும்போது ஒவ்வொருத்தங்க வந்து அரிசி மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போதே தேங்காவும் கொஞ்சம் கூட போட்டு அரைப்பாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணல, அரிசி மட்டும்தான் அரைச்சேன். அரிசி ஏலக்காய் போட்டு அது கூட அரைச்சிட்டேன். அப்பத்துக்கு வந்து பச்சரிசி காலையில் ஒரு 9 மணிங்கும்போது ஊற வச்சேன். ஒரு 3 மணி நேரம் ஊறினாலே நல்லா ஊறுக்கும். எனக்கு திடீர்னு பிளான்காட்டி நான் 9 மணிங்கும்போது ஊற வச்சுட்டேன். சின்ன டம்ளரில் ஒரே ஒரு டம்ளர் பச்சரிசி மட்டும்தான் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு அது கூட 2 ஏலக்காய் மட்டும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். எனக்கு கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட்டு அதனால கொஞ்சம் மட்டும் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் வெல்லம் பழம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்துருச்சு. ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து நான் வந்து 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 2 எடுத்திருந்தா கரெக்டாக இருக்கும். நான் சின்ன பழம்னு சொல்லி 3 எடுத்துக்கிட்டேன். கேரளா ரஸ்தாளி தான் நான் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு பழத்தை வந்து கையிலையோ இல்லை ஸ்போக் வச்சோ நல்லா மேட்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்போக் யூஸ் பண்ணி அப்படியே பழத்தை நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பழத்தை வந்து அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். 3 பழமாக இருந்தாலும் சரி 2 பழமாக இருந்தாலும் சரி, பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க 3 பழமுமே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பழம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும், பாப்பாவுக்கும் சரி எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பழம் பிடிக்கிறனால நான் 3 பழம் ஆட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி காய்ச்சி வச்சுருக்க வெல்லம், நான் 1/4 கிலோ வெல்லம் காய்ச்சி வச்சுருந்தேன். உருண்டை வெல்லம் தான். அதில் வந்து பாதி மட்டும்தான் ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப இனிப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சங்காட்டி பாதி வெல்லத்தை மட்டும் சேர்த்திட்டு ஒரு 1/4 வெல்லத்தை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன். தேங்காயுமே அப்படி தான். தேங்காய் தேவையான அளவு மட்டும் சேர்த்திக்கலாம். தேங்காய் கடித்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் ஆட் பண்ணிட்டேன். இந்த அப்பத்துக்கு கூட தேங்காய் கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே பனியாரக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹீட்டை ஆன உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து குழி ஃபுல்லாமே ஃபில் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அப்போ நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு. இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே தான் தேவைப்படும். ஆனால் வந்து அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வந்து மாவை வந்து பாதி குழிக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், இல்லை 3/4 கூட ஆட் பண்ணிக்கலாம். குழி ஃபுல்லாமே ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சாலும் நல்லா தீஞ்சிரும். அதுக்கு வேண்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கழித்து திருப்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கும். அப்போவே வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு மறுபடியும் ஆயில் வந்து பத்தாத மாதிரி இருக்கும். அப்போ வந்து மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ்லேயே திருப்பி போட்டால் தான் நல்லா வெந்திருக்கும். மறுபடியும் கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷத்தில் வந்து அப்போ ரெடி ஆயிரும். நம்ம
எடுத்துடலாம். அதுக்கு மேலே விட்டாலும் ரொம்ப கருகின மாதிரி ஆயிரும். இது ஒரு மாதிரி பிளாக் கலரில் தான் இருக்கும் பாதி வந்து. நான் வந்து கம்மியாக மட்டும்தான் செஞ்சுருக்கேன். அப்போது ஒரே ஒரு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான். ஏன்னா எங்கள் வீட்டில் ஸ்வீட்டாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதனால வந்து அளவாக தான் செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் இது ஆயில் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கவும் கூடாது. அப்போ உண்மையாகவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இருக்க எல்லா மாவையுமே நான் இப்படி ஊற்றி எடுத்துட்டேன். ஒரு 3 அடசல் ஊற்றி வர மாதிரி எனக்கு மாவு இருந்துச்சு. உங்களுக்கு அப்பா பிடிக்குமா? கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் என்ன ஸ்வீட் வீட்டில் செஞ்சீங்க, என்ன ரெசிபி வீட்டில் செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்பாலாம் செஞ்சு வச்சுட்டு அப்படியே கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ஹவர் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ஆனால் அந்த 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்தது ஏன்டா ரெஸ்ட் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. கிச்சனை கையோட க்ளீன் பண்ணலைன்னா அந்த வேலை அப்படியே நின்றும். எக்ஸ்ட்ரா தான் வேலை இருக்க மாதிரியே இருந்துகிட்ருக்கும். கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் போய் ரெஸ்ட் எடுத்தேன். ஆனால் வந்து தீபாவளிக்கு வந்து லேட்டான மாதிரி அவசரமாக வச்ச மாதிரியே இருந்துச்சு. அந்த 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்காமல் கொஞ்சம் கார்த்திகை விளக்கெல்லாம் எண்ணெய் ஃபில் பண்ணி அப்படியே திரி போட்டு வச்சுருக்கலாம் தான் தோணுச்சு. 1 ஹவர் கழிச்சு நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டு வரும்போது மணி 5 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து பூ வச்சு பொட்டு வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து அன்னைக்கு பட்டு பாவாடை சட்டை தான் போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா பட்டு பாவாடை ஷர்ட் வந்து ஒரு 5 கிட்டே இருக்குது. எல்லாமே சிறுசாக போகுது. அதனால் வச்சுட்டே இருக்காமல் எல்லா பட்டுப்பாவாடியும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு விட்டுடலான்னு இன்றைக்கே ஒரு பட்டுப்பாவாடி போட்டு விட்டுருந்தேன். இதுவே கொஞ்சம் மேலே போயிடுச்சு தான். எவ்வளோதான் ட்ரெஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக அது சிறுசாக தான் போகுது. சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் அப்படியே பொட்டு வச்சு பூ வச்சு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டே விளக்கெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுருந்தேன். அங்கேயே அப்படியே வச்சு நம்ம எண்ணெயும் திரியும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா கீழேயெல்லாம் எடுத்து வச்சா பாப்பா கண்டிப்பாக விட மாட்டாங்க. அவங்களும் வந்து பண்ணுறேன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் அங்கேயே வச்சு எண்ணெயும் திரியும் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கோயிலில் வந்து தீபம் ஏற்றுவாங்க ஒரு 6 மணிங்கும்போது. வீட்டில் வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி முடித்த உடனே வீட்டில் தீபம் ஏற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் தீபம் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் தீபம் வைப்போம். அதனால் இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு 5:30 ஆயிடுச்சு. அவசரமாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டுருந்தேன். அப்படியே திரியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கிட்டேயே ஆயிடுச்சு. கோயிலே கரெக்டாக 6 மணிக்கிட்ட விளக்கு ஏற்ற போகிறாங்க. நாங்கள் போகிறோம் கரெக்டாக கோயில்லேயே வந்து விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் பண்ணி கடைசியில் கோலம் போட மறந்தாச்சு. முக்கியமான டேயில் வந்து கோலம் போடாமல் இருக்க முடியுமா? அதனால் சீக்கிரமாக போய் வாசல் தெரித்து கோலம் போட்டு விட்டாச்சு. கோலம் போட்டு அப்படியே வந்து பாப்பாவுக்கு தலை சீவி பொட்டு வச்சுட்டு கோயிலுக்கு தான் கிளம்ப வேண்டியது. இந்த தலை சீவுறக்குள்ளே அவங்க பண்ணுற சேட்டையா சாமி, ஒரு 2 நிமிஷம்தான் அப்படியே அவுத்துருவாங்க. ஏதோ இன்றைக்கி தான் வந்து மற்ற இதில் கான்சன்ட்ரேஷன் இருக்காங்காட்டி ஜடையை பற்றி அவள் கண்டுக்கவே இல்லை. அதனால் ஒரு விளக்கெல்லாம் வச்சு முடிக்கிற வரைக்குமே தலை அப்படியே இருந்துச்சு. கோயிலுக்கு வந்து ஒரு 4 விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். கரெக்டாக நாங்கள் போகிறோம். கோயிலே தீபம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போய் திருப்தியாக சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து அப்படியே வீட்டில் விளக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோயிலில் வந்து பிரசாதமெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. பிரசாதத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். பொங்கலும் தக்காளி சாதம் தான் கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரசாதம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வெளியே விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வெளியே விளக்கு 5 விளக்கு வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் ஏற்றினேன். நானும் கூட காற்று காஞ்சிருமோ அப்படின்னுலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு துளி கூட அசை கூட இல்லை. காற்று அவ்வளோக்கு இல்லை. நல்ல வேளை ஈவினிங் விளக்கு வைக்கும்போது வந்து மழை இல்லவே இல்லை சுத்தமாக. அப்படியே நினச்ச மாதிரி ஸ்டெப்பில் எல்லாமே விளக்கு வச்சுருந்தோம். இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் 3 வருஷம் ஆச்சு. வந்தால் ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் வந்தோம். கார்த்திகை தீபத்துக்கு 3ஆவது நாள் அது கொஞ்சமாக தான் விளக்கேற்றிருந்தோம். போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு தீட்டு இருந்தனால எங்களால் விளக்கேற்ற முடியல. அதுக்கப்புறம் இந்த வருஷம்தான் வீடு ஃபுல்லாமே சூப்பராக விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். ரொம்பவே திருப்தியாக ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த கார்த்திகை தீபம் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய தட்டை ஒன்று எடுத்து அதில் கார்த்திகை விளக்கெல்லாம் வச்சு ஒரே பக்கம் நின்று பற்ற வச்சு எல்லா பக்கம் வைக்க ஆரம்பித்தாச்சு. நான் எந்த கேப்பும் இல்லாமல் ஃபுல்லாமே வைக்கணுன்னு தான் நினச்சேன். ஆனால் மழை வந்தங்காட்டி நான் கொஞ்சம் கார்த்திகை விளக்கு மட்டும்தான் கழுவி வச்சுருந்தேன். சரி வெளியெல்லாம் வைக்க முடியாது, ஸ்டெப்லேயும் வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு, ஆனால் கடைசியில் பார்த்தா மழை இல்லை. அதனால் ஸ்டெப்பில் எல்லா பக்கம் வச்சங்காட்டி வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கேப் விட்டு வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
விருந்துமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வச்சதுக்கப்புறம். பாப்பா பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே பண்ணிகிட்டு இருந்தா. நான் ஒரு தட்டில் விளக்கெல்லாம் வச்சு கொண்டு வரதை பார்த்துட்டு பாப்பாவும் ஒரு சின்ன தட்டு எடுத்து வெறும் கார்த்திகை விளக்க வச்சு ஸ்டெப்பில் நான் வைக்க போகும்போது என் பின்னாடியே வந்து வச்சிட்டு இருந்தா. எந்த ஒரு சேட்டையுமே பண்ணலை. அவள் பாட்டுக்கு நான் வைக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அவளை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் ரித்வி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது. இல்லைனா உட்காரவே மாட்டாள். நான் என்ன சொல்கிறேனோ அந்த மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா. ஃபைனலாக வந்து எல்லா பக்கமுமே தீபம் வச்சு முடிச்சாச்சு. சூப்பராகவே இருந்துச்சு தீபம் வச்சு. வீடு ஃபுல்லாமே பார்க்கறக்கு அவ்வளோ பிரகாசமாக சூப்பராக ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லார்த்து லைஃப்லேயுமே இந்த கார்த்திகை தீபத்திலேருந்து தீப ஒளி எப்படி பிரகாசமாக ஒழிக்குதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க லைஃப்லேயும் கண்டிப்பாக ஒரு ஒளி வந்து வரட்டும். எல்லா தீபமும் வச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 7:30 அப்படியெல்லாம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கார்த்திகை தீபத்தை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலில் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து இட்லியும் தக்காளி குழம்பு வைக்கலான்னு சொல்லி தான் ஐடியா. ஆனால் வந்து கோயிலில் கொடுத்த பிரசாதம் சாப்பிட்டு அதுவும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தோசை மட்டும் செஞ்சு சட்னி செஞ்சுட்டோம். அவ்வளோதான். இப்போ இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.